ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாரியில் ஸ்டிச் பண்ணினது எல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூடவே இதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாரியில் வந்து இது வந்து ஆஃப் சர்க்கிளில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சமாக நமக்கு ஜாயின் போடுற மாதிரி வந்து இருக்குது. இதுக்கு தேவையான அளவுக்கு லைனிங்கும் வந்து எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே வந்து சும்மா வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளார தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்திருக்கிறேன். ஏன்னா வந்து இதோட லாங் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு ப்ளஸ் அதோட வந்து ஸ்லீவு எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு சைடு வந்து இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்படி சைட் ஜாயின் பண்ணும்போது இந்த நெக்குக்கு மட்டும் வி நெக் மாதிரி கொடுத்துட்டு அந்த இடத்துல பாம்பா அமைச்சிட்டு ஸ்லீவுக்கும் பாம்பா அமைச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. இதுக்கு பேக்கில் வந்து கட்டுறதுக்கு ஒரு ரோப் மாதிரி வந்து கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்கில் நாட் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால இடுப்புக்கிட்ட மட்டும் கட்டுறதுக்கு ரோப் கொடுத்துட்டு ஆஃப் சர்க்கிள் போட்டு இந்த அம்பர்லா ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 rupees வந்து நான் வாங்கினேன். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம்பாம் வச்சதுக்கு ஒரு 50 rupees, 350 rupees வந்து சார்ஜ் பண்ணேன். ஒவ்வொரு டிசைனுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரியில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 300 rupees தான். அது வந்து நம்ம நேராக ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ரேட்டும், இந்த ஆஃப் சர்க்கிள் போட்டு ஃபுல் சர்க்கிள் போட்டு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ரேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாக் கலர் சாரீ. இந்த சாரியில் ரெட் மட்டும்தான் வருது. அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் அந்த சென்டராக நான் வந்து பாம்பாம் வந்து வச்சுருந்தேன். நெக் டிசைன் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல சென்டராக வந்து கொஞ்சம் இந்த பால் வந்து ரெட் கலரில் தனியாக எடுத்து அதை மட்டும் வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுருந்தேன். ஒரு வி நெக் மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சமாக நமக்கு வந்து பஃப் மாதிரி தூக்குன மாதிரி வந்து ஷோல்டர் டமேட்டோ இருக்கு இல்லைங்களா, ஆஃப் பஃப்பு அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருந்தது. கஸ்டமர் வந்து அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 50 rupees அதிகமாக வந்து சார்ஜ் பண்ணுவேன். பேக் நெக்குக்கு இந்த மாதிரி தான் நாட் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் அடுக்கடுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இது ஃபுல் சர்க்கிள் போட்டு கட் பண்ணியிருந்தேன். கீழே வந்து ஒரு லைன் இருந்த அந்த ரெட் கலர் எல்லாத்தையும் வந்து சுற்றியும் வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருந்தேன். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 rupees வந்து நான் இதுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நம்ம சாரியில் அழகாக இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இதோட வந்து லைனிங்கும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் ஸ்டிச்சிங் ப்ரைஸ் மட்டும்தான் நான் வந்து இதுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீ. இதில் வந்து தனியாக பாதி கலரை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு ஆரஞ்சும் வந்து ஒரு சிமெண்ட்டும் கலந்த மாதிரி தான் வந்து இந்த சாரீ இருக்கும். இதில் வந்து அந்த பிளாக் கலர் பார்டர் போட்ட மாதிரி. இது எந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃப்ராகு, கீழே ஒரு ஃப்ராக் மாதிரியும் மேலே வந்து நமக்கு சுடிதார் டாப் மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற இந்த பாட்டம் வந்து நம்ம ஃப்ராகுக்கு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ராக் வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் நாடா போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுடிதார் டாப் தைக்கிறோம் அப்படின்னா இந்த சுடிதாருக்கு வந்து நான் 350 rupees வந்து சார்ஜ் பண்ணுறேன். அதில் டாப்புக்கு வந்து 200ம் பேண்ட்டுக்கு வந்து 150 rupeesம் வந்து சார்ஜ் பண்ணுறேன். நான் வந்து அதே மாதிரி தான் வந்து கணக்கு போட்டுட்டேன். இல்லை ஒவ்வொரு சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுடிதாரில் கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்ததுன்னா 250யும் பேண்ட்டுக்கு 100 அந்த மாதிரியும் கணக்கு போட்டுக்கும். மொத்தமாக வந்து 350 rupees சுடிதாருக்கு சார்ஜ் பண்ணுறது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் டாப்புக்கு 200 rupeesம் கீழே ஸ்கர்ட்டுக்கு வந்து 150 rupees அதே மாதிரி தான் சுடிதார் ப்ரைஸே தான். மொத்தமாக வந்து 350 rupees வந்து இதுக்கு நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். இப்போ அதில் வர பார்டர் நெக்கை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி இதில் நெக் மாதிரி கொடுத்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு இது ஒரு குர்த்தி போட்டு நம்ம கீழே வந்து ஸ்கர்ட் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா என் பொண்ணுக்காக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது ஒரு சாரீ வந்து தனியாக எடுத்திருந்தேன். அந்த சாரியில் தான் வந்து இப்போ ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த கலர் வந்து நல்லா இருந்தது, அதனால தான் வந்து ஒரு 200 rupeesக்கு இந்த சாரீ வந்து 200க்கும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் தான் வந்து இந்த சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணினது. இதில் ப்ளவுஸ் வந்து கிடையாது, நமக்கு ப்ளவுஸ் இல்லாமல் தான் இந்த சாரீ இருக்கும். சேம் கலர் லைனிங் எடுத்துகிட்டு
நான் இதுக்கு வந்து முன்பாகம் பின்பாகம் ஸ்லீவு இதெல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் இல்லாமல் வெறும் வந்து ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஒரு கோட் போட்டுக்கிற மாதிரி தான் நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கோட்டுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த முந்தியில் வர பக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ பாருங்கள் இந்த கோட்டுக்கு நான் வந்து ஸ்லீவுக்கு கட் பண்ணிட்டேன். அந்த கோட் மாடலுக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நம்ம நார்மலாக எப்பயும் வந்து ஃப்ராக் தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து முன்பாகத்துக்கும் கீழே வந்து இது இன்ஸ்கட் கீழே அந்த ஃப்ரில்லுக்கும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் வந்து நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இதுக்கு எப்பயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு 300 ருபீஸ் வந்து இந்த இதுக்கும் அந்த கோட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ருபீஸும் மொத்தம் வந்து 400 ருபீஸ் நான் வந்து இதுக்கு வேறு யாருக்காவது ஸ்டிச் பண்ணியிருந்தேன்னா சார்ஜ் பண்ணியிருப்பேன். ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு. முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் வெல்க்ரோ வச்சுருக்கிறேன் அந்த இது கோட் மாதிரி போடுற இடத்துல நம்ம போட்டுக்கிறதுக்கு. இன்றைக்கி ஒரு கிளாத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நைட்டி தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நைட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நான் வந்து அப்படியே எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே கண்டினியூவாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் எல்லாமே நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. நைட்டி வந்து நீங்கள் டிசைனை பொறுத்தும் அதோட மாடலை பொறுத்தும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நான் தனியாக வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். கீழேயும் எனக்கு கொஞ்சம் டிசைன் பத்தாவதுக்கு ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் இதெல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ நான் டிசைனுக்கு கொடுக்குற கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்ச ப்ளவுஸ் பிட்டு. இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட் எல்லாம் சாரியில் கட்டாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எதுக்கு அது டிசைனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கைக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நான் டிசைனுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் அது கீழே நம்ம அப்படியே வந்து ஃப்ரில் கொடுத்த மாதிரி நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 ருபீஸ் வந்து இந்த நைட்டிக்கு நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி ஒன்று போடும்போது அதோட ஃபீலிங்கே தனியாக தான் இருக்கும். நான் வந்து சும்மா இருக்கிற டைமில் இந்த மாதிரி நிறைய வந்து என்னோட ஆரம்பத்தில் தைச்சு பழகின புதுசில் பார்த்தீங்கன்னா சாரீல எல்லாமே நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணி பழகியிருப்பேன். ஃபைனலாக அதுதான் அதோட அவுட்லுக்கு. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சாரியில் ஒரு 2 பாவாடை சட்டை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி இன்னொரு சாரிலையும் வந்து 2 சாரீ மொத்தமாக கொடுத்து 2லேயுமே வந்து 6 வயசு பாப்பாவுக்கு வந்து பாவாடை சட்டை வந்து கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க. இந்த முந்தியில் மட்டும்தான் இந்த மாதிரி பார்டர் வருது. மீதி எல்லாமே வந்து சாரீ கொஞ்சம் பிளைனாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாவாடையில் வந்து நாட் போடுற மாதிரி வேணாம், எங்களுக்கு ஊக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சு ஊக்கு போடுற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த இடத்துல மட்டும் நான் வந்து ஒரு 2-3 டசல்ஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பாவாடை வந்து நமக்கு பிளைனாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கொஞ்சம் டசல்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா பார்க்குற கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கீழே மட்டும்தான் இதில் பார்டர் வந்து வருது. இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பஃப் கை ஸ்டிச் பண்ணுறதுக்கு 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன். 250 ருபீஸ் வந்து பாவாடை சட்டைக்கும் பஃப் கைக்கு வந்து 100 ருபீஸும் 350 ருபீஸ் வந்து இதுக்கு நான் மொத்தமாக சார்ஜ் பண்ணியிருந்தேன். இதுக்கு மேலே கஸ்டமர் ஹிப் பெல்ட் அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 400 ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஒரு சிம்பிளான நெக் டிசைனும் நெக்குக்கு மட்டும் லேஸ் வச்சுருக்கிறேன். மீதி ஸ்லீவுக்கு இங்கெல்லாம் வந்து நான் வைக்கலை. ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே தான் வந்து சொன்னாங்க. அப்படிங்கிறதுனால அந்த பட்ஜெட்குள்ளாரையே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தேன். ரொம்ப அதிகமாக வேணாம், எனக்கு ஒரு 250 ரூபாய் நான் தையக்கூலி அப்படிங்கும்போது பஃப் வச்சா 100 ருபீஸ் வரும் அப்படின்னு. சரி அப்போ நீங்கள் ஒரு 400 ரூபாய்க்குள்ளே தைச்சி கொடுங்க அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. அந்த ப்ரைஸ்க்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஃப் வந்து நமக்கு இந்த ஃப்ளீட் பிடிச்ச மாதிரி கைக்கிட்ட வந்து அப்படியே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சாரீலேருந்து கொஞ்சமாக பார்டர், ஒரு சைடு பார்டர் வந்து இந்த மாதிரி சின்னதாக கொடுத்துருந்தாங்க, ஒரு சைடு பார்டர் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருந்தாங்க. இந்த சின்ன பார்டரை இந்த மாதிரி கைக்கு வைக்கலாம், அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கைக்கு வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த போடும்போது இந்த இடத்துல மட்டும் லைட்டாக பிடிச்ச மாதிரியும் அதுக்கு கீழே அந்த ப்ளீட்ஸ் வந்து இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் பஃப் கை வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து அதோட குடஞ்ச பாகமே வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் ஸ்டிச் பண்ணக்கூடிய
பண்ணக்கூடிய பஃப் டிசைன் தான். இப்போ இதோட ஃப்ரண்ட் நெக்கோட ஒரு டிசைன் வந்து பார்த்துடலாம். சிம்பிளான ஒரு டிசைன் தான். இந்த நெக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். கேன்வாஸில் இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச் அகலமும் கீழே இறக்கம் வந்து ஒரு 3.5 இன்ச் வந்து கொடுத்துருக்குறேன். 3 3 அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு ஒரு ஸ்கேல் ஆஃப் டிசைனில் வந்து ஒரு நெக் போர்ஷன் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் முன்னாடி பார்டர் நிறைய வருது அப்படிங்கிறதுனால பிளைன் கிளாத் கொடுத்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிளைன் கிளாத் கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போ இதை சுற்றியும் ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலு இந்த ஸ்கேலப் போட்டியும் வந்து சுற்றியும் தையல் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணினதுக்கு அப்புறமேலு இந்த இடத்த நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிசுறு கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணாதான் நமக்கு வந்து இதை மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க நான் கண்டினியூவாக அப்படியே மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கண்டினியூவாக ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஸ்கேலப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதோட பேக் சைடில் நான் லைனிங் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்கை சுற்றி ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுடலாம். சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரவுண்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே சின்ன சின்ன பீசஸாக அந்த இடத்துல கட் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து திருப்பிடலாம். திருப்பிட்டு அதுக்கப்புறமே ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றியும் அவுட்ரும் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு லேஸ் டிசைன் தான் நான் வந்து கொடுத்து இதோட உள்கழுத்து அப்புறம் இந்த வெளிக்கழுத்து ரெண்டுத்துக்கும் வந்து இந்த லேஸ் டிசைன் தான் வச்சு அட்டாச் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அந்த வளைவு வர இடத்துல எல்லாம் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல எல்லாம் பிசுறு எதுவுமே தெரியாமல் பார்க்குறக்கு நல்லா நீட்டாகவும் அழகாகவும் வந்து இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கின ப்ரைஸு 350 ருபீஸு. 350 ருபீஸு. அதுக்கு மேலே வந்து நான் 250 வந்து பாவாடை சட்டைக்கு சார்ஜ் பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ பஃப் வச்சோம் அப்படின்னா பஃபுக்கு 100, நெக் டிசைன் கேட்டாங்க அப்படின்னா ஹிப் பெல்ட் கேட்டால் அப்புறம் பேக்கில் நாட்டு இந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரேட் வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சாரியில் வந்து ஸ்டிச் பண்ண இது பாவாடை சட்டை தான் இதுக்கு வந்து முந்தி இந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் நிறைய கிளாத் வந்து வந்திருந்தது. இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.